சர்விக்கல் பெயின், அதாவது கழுத்து வலி. இந்த மாதிரி கழுத்து வலி அந்தந்த இடங்கள், அந்த பிக்சரில் பார்த்தீங்க இல்லையா, அந்த இடங்களில் நடு பகுதியில் உங்களோட போன்லேயே வலிக்குது, கழுத்து எலும்பு பக்கத்துலேயே வலிக்குது அப்படின்னா, திருப்ப முடியல, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னா, இது நீங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸில் இருப்பீங்க. ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிற வரைக்கும், மருந்துகள் எடுக்கிற வரைக்கும் வலி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். திரும்ப மெடிசன்லேருந்து வெளியே வந்தால் மறுபடியும் வலிக்கிற மாதிரி உணர்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, இதுக்கான காரணம் என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக இந்த சர்விக்கல் பெயின் வர்றதுக்கு, கழுத்து எலும்பு, கழுத்து சார்ந்த வலிகள் வர்றதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுறது சிறுநீர் பைங்க. இப்போ உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு நான் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கழுத்து வலி வந்து ஒரு 3 months 6 months இயர்ஸ் டுகெதர் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த நான் சொல்கிற சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கும். யூரின் போகிறதுல ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டி, யூரின் அவசரமாக போகிறது, எரிச்சலாக இருக்கிறது, நிறைய தடவைகள் நைட்டில் வந்து தூக்கம் கெடுற அளவுக்கு 2-3 தடவை எந்திரிச்சு யூரின் போகிற மாதிரி இருக்கிறது, பகலில் யூரின் அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கிறது, இருமுனா தும்முனா உடனே யூரின் லீக் ஆகிடுற மாதிரி இருக்கிறது, சிரிச்சா கொஞ்சம் இறஞ்சு பேசி சிரிச்சா கூட யூரின் லீக் ஆகிடுற மாதிரி இருக்குது, யூரின் போகணுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா உடனே எந்திரிச்சு ஓடணும், யூரின் வந்துடுமோன்ற ஒரு அர்ஜென்சி, கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கிறது, கண்ணை சுற்றி வலிக்கிறது, கண்ணோட உள்பகுதிகளில் இந்த இடத்துல வலிக்கிறது, அண்ட் மனசுக்குள்ளே இனம் புரியாத பயம், முடி நிறைய கொட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, பாடியில் எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், ரொம்ப வலிச்சுட்டு ரொம்ப அசதிகளாக மசில்ஸ் எல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கிறது, இடுப்பில் வலி, இடுப்பு கீழே தெம்பு இல்லாமல் இருக்கிறது, கெண்டை பிடிச்சிக்கிற மாதிரி, கஃப் மசில்ஸ் வந்து இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். முக்கியமாக உப்பு சுவையிலையும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிட்ருக்கோம். ரொம்ப தைரியமான பர்சன் இப்போ ரொம்ப வீக் ஆகிட்ருப்பீங்க, ரொம்ப பயந்த சுபாவம் ஆகிட்ருப்பீங்க, தைரியம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட கழுத்து பிரச்சனையை, கழுத்து வலியை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணி இந்த விஷயங்கள் உங்களுக்கு இருக்கான்னு வாட்ச் பண்ணுங்கள். அக்குபஞ்சர் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும்.